காலேஜுக்கு போனேன், அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. எப்படி இருந்து காலேஜ்? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா? ஆமா, காலேஜ் போனா எல்லாம் ராகிங் பண்றாங்களாமே, உண்மையாவா? பண்ணாங்களா உனக்கும்? இல்ல சினிமால டிவில தான் அப்படி காட்டுறாங்களோ? ஆமா, ராகிங் பண்றாங்க. நானும் அப்படிதான் எதிர்பார்த்து உள்ள போனேன். அங்க பார்த்தா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணு கிட்ட நான் போய் பூவை கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிட்டு வான்னு எதிர்பார்த்தேன். அதுவும் யாரும் சொல்ல கிடையாது. இல்ல அதோ தூரத்துல தெரியுதே ஒரு பச்சை கலர் சுடிதார், அந்த சுடிதாருக்கு போய் முத்தம் கொடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். எதுவுமே நடக்கல. எல்லாம் சினிமால டிவில மட்டும் தாடி. பெரிய போர் காலேஜ். நினைச்சல நீ இப்படிதான் சொல்லுவனிட்டு. என் வயிற்றுல உனக்கு சும்மாவே விடாது. உனக்கு தேவையா? 10ஆம் கிளாஸ் ஒழுங்கா படிச்சு மார்க் எடுத்திருந்தா அழகா பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கலாம்ல. 11 12வது படிச்சிருக்கலாம்ல. உன்னை யாருல டிப்ளமோ போய் சேர சொன்னது? அதான் ஒழுங்கா படிக்கணும்னு சொல்றது. எப்பா, எனக்கு உன்னை பார்த்து ஒரு பாடம் இல்ல. நான் ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்க போறேன். உனக்கு தேவைதான் இது. கோணமுக்கி எந்திரிச்சு வந்தேன், செவிலே மிதிச்சிடுவேன். ஜாக்கிரதை. நானும் எந்த பிகரும் பார்க்க முடியல வெக்கத்துல படுத்துட்டு இருந்தேன். என்ன காய்ச்சிட்டு இருக்கா? மூடிட்டு படிடி. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். பக்கத்துல யார் படுத்துருக்கா தெரியுதல? அப்பா இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசு, அவரே எந்திருப்பாரு. கோணமுக்கி அமைதியா இரு. வா, எனக்கு